இன்றைக்கி நாட்டுக்கோழி சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு, இது நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். நல்லெண்ணெய் போட்டுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி போட்டு நல்லா அது கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம கறி மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடணும். சூப்புக்கு நம்ம தேங்காய் போடக்கூடாது. அடுத்து தட்டி எடுத்துக்கிறதுக்கு நான் 3 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, 2 இஞ்சி எடுத்து நான் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து நான் நாட்டுக்கோழியையும் நல்லா தட்டி எடுத்துக்கணும். நல்லா எலும்பாக எடுத்து தட்டி எடுத்துக்கணும். நம்ம வதக்கி வச்சுருந்ததை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து ஒரு குக்கரில் நான் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுட்டு அது பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கணும். போட்டு நெக்ஸ்ட்டு நாட்டுக்கோழியை போட்டு நல்லா வதக்கி விடணும். அதில் இருக்கிற தண்ணியே வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா போட்டு நம்ம ஒரு 4லேருந்து ஒரு 5 டம்ளர் தண்ணி நல்லா தண்ணியாக இருக்கணும் ஊற்றி நம்ம ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஹெல்தியான நாட்டுக்கோழி சூப் ரெடி. இது சின்னவங்கலேருந்து குழந்தைகளிருந்து பெரியவங்க வரைக்கும் சளி இருக்கும்போது வாரத்தில் ஒரு 2 டைம் நம்ம செஞ்சு குடிக்கலாம். கடைசியாக நம்ம இதில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஆற்றிட்டு கடைசியாக பெப்பர் போட்டு குடித்தோம் அப்படின்னா நமக்கு தொண்டைக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சளிக்கும் ரொம்ப நல்லது. அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.